ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிஸ் கிச்சன். நாங்கள் இன்றைக்கி ப்ரௌன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் கிச்சனுக்கு. ப்ரௌன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ப்ரௌன் 1 கிலோ எடுத்துக்கோங்க, வெங்காயம் 500 வெட்டி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு தக்காளி, கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம், பச்சை கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க, ஏலக்காவும் கருவேப்பட்டையும் எடுத்துக்கோங்க. ஒரு பானை அடுப்பில் வச்சு 250 நெய் போட்டுக்கோங்க. நெய்யோடையே கார்லிக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக்கை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடையே வெட்டி வச்ச கொச்சிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடையே வெட்டி வச்ச தக்காளிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொச்சிக்காத்தூள் 2 காண்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய கறி பவுடர் 1 காண்டி ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்காண்டி மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கழுவி வச்ச இறாலையும் அப்படியே தட்டிக்கோங்க. தட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு கோப்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கொஞ்சத்தை வச்சுட்டு. ரைஸ் அரைவாசி தட்டிக்கோங்க. இப்போ போல் எடுத்து வச்ச கறியும் கொஞ்சம் மேலால் கொட்டிக்கோங்க. மறுபடியும் மிஞ்சின ரைஸ் எல்லாம் மேலால் தட்டி விட்டுருங்க. மிச்ச கறியெல்லாம் மேலால் போட்டுக்கோங்க. கறிக்கு மேலாலே 2 கரண்டி நெய் போட்டுக்கோங்க. இப்போ மூடி 15 மினிட்ஸ் தம்மில் வச்சுக்கோங்க. 15 minutes later. 15 மினிட்ஸ் தாண்டிச்சு. இப்போ வாங்க இறக்குவோம். ஃபைனல் டச்சா கொத்தமல்லி இலை கொஞ்சம் மேலால் தூவிக்கோங்க. அவ்வளவு தான் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரௌன் தம் பிரியாணி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.